லைஃப் டைம் அட்வென்ச்சர் இந்தியன் யூடியூப்ல இப்படி ஒரு அட்வென்ச்சர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எரிமலையை கடந்தோம்னா அந்த எரிமலை வாயில் உள்ள கிராமத்துக்கு போயிடலாங்க. அதுதான் நம்ம பிளான். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த முதுகு பக்கத்தில் ஒரு ஹம்பு இது இருக்கு பாருங்க, கொடைப்பாட்டை. மை நேம் குமார், யுவர் நேம்? எல்லாம் வலிக்கிட்டு வந்தோம்னா இங்கே எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கு பாருங்க. கல் பக்கத்தில் வந்தேன், புதரில் மாட்டிட்டேங்க. ஐயோ, உயிரோட போய் சேர்ந்துருவோமா? சேரில் கால் வச்சு ரத்தம் தெரியுதா? மேலே நடந்து வந்துட்டேன், தண்ணி இல்லாமல் அப்படியே உறைஞ்சி போச்சு நாக்கு. ஹெல்ப் ப்ளீஸ், எனிஒன் தேர்? நண்பர் கால் பண்ணி ஹலோ மோட்டோ டாக்ஸி டிரைவரை கூப்பிட்டாருங்க. I go Ambohibi. So just stop near. Walk to Ambohibi. Si lala na kay. Tapos கிடைச்சிச்சு. டைம் பண்ண வேண்டாம், போயிடலாம். Sorry. It's too late. இங்கே பாருங்க, இதுதான் அந்த கிராமம், ஆண்டனி சித்ரா கிராமம். இது இங்கே இறங்கலான்னு பார்த்தேன், நல்ல வேலை இங்கே இறங்கலை. இங்கே இறங்கினா கஷ்டம், மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, வண்டி யார்ட்டி இல்லை, அதனால் போயிருக்க முடியாது. நல்ல வேலை டவுனுக்கு போடுறது வசதியாக போச்சு. வண்டி பேட்டரி ஸ்டார்ட் ஆகல, ஸ்டார்ட் ஆகிடுது. கொஞ்சம் நேரத்தில் லெஃப்ட் எடுத்துருவோம், அப்புறம் 4 கிலோமீட்டர் போவோம். பாருங்க, நம்ம ஜெபுன்னு சொன்னோம்ல, இதாங்க இந்த மாடு. அங்கே பாருங்க, அது கரெக்டாக அந்த கழுத்து பகுதியில் ஒரு நல்ல ஒரு புடப்பாக இருக்குது பாருங்க, அதை ஜெபுன்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் இந்த மாடு இருக்குது. இங்கே இதுதாங்க மெயின் வாழ்வாதாரமே உங்களுக்கு. நிறைய பேர் ஜெபு வளர்க்குறாங்க, கறிக்காகவும் பால் பொருட்களுக்காகவும். பட் பாலாக பிடிக்கிறது இல்லை, மோஸ்ட்லி தயிர், வெண்ணெய், சீஸ் அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. கறிக்கு தான் மெயின். முக்கியமான வாழ்வாதாரம் இந்த ஜெபு. இதில் உங்களுக்கு ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது, காளை மாடும் இருக்குது, பசு மாடும் இருக்குது. பட் ஓவராலாக இவங்க ஜெபுன்னு கூப்பிட்றாங்களே காமனா. இதெல்லாம் வந்துட்டோம், இந்த சைடில் இருக்குது. இதுதான் அந்த எரிமலை, லெஃப்டில் இருக்கு. வந்தாச்சுங்க, மெயின் ரோட்லேருந்து டேர்ன், இந்த டேர்ன் தான். நம்ம ரிட்டர்ன் வரும்போது இது ரோட்டு வரைக்கும் நடந்து வந்தால் ஒன்று 8 கிலோமீட்டர். என்னென்ன போகிறோமோ. இந்த இடத்துல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க, ஆளே இல்லாத ஒரு கடை. ஃபுல்லாக வந்தாச்சுங்க, ஆஃப் ரோடு. நான் சொன்னேன்ல, இந்த ரோடெல்லாம் ஒன்லி வந்து உங்களுக்கு இப்போ நம்ம இருக்க மாதிரி மழை இல்லாத ட்ரை மந்த்ஸில் தாங்க வர முடியும். ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் மழை பிச்சு எடுக்கும். நவம்பர் டு மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ரோடு ஃபுல்லாக சேடு சகதியாகிடும், ஓட்டவே முடியாது. போர்ட்டபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஓட்ட முடியும். அது ரொம்ப காசு கேட்பாங்க. இப்போ வந்தோம்னா இந்த மாதிரி மோட்டர் பைக் எடுத்துகிட்டே போய்க்கலாம் பட்ஜெட்டில். ஹலோ, ஹாய், ஹலோ. Ambohibi. மலிவாரி வந்துடும் நினைக்கிறேன், அந்த பக்கம் போக சொல்கிறாங்க. Yeah. Oh, that's. Oh, Ambohibi. Ambohibi. Yeah, I go Ambohibi. கரெக்டாக வழி சொல்கிறாங்க அந்த லேடி. நீங்களும் இங்கே பக்கத்தில் இருக்க கேமரா இருக்குமா? ஹலோ, ஹாய். அங்கே போய் விடணும், மேலே அப்படி ஏறணும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இவங்களை பார்த்தோம், இல்லைன்னா தப்பாக போயிருப்போம். இது இப்படி தான் போகுது, இந்த பக்கம் போகல, அந்த பக்கம் போகணும். ஓகே, தேங்க்யூ, மெர்சி, தேங்க்யூ.
இதெல்லாம் டூரிஸ்ட் இதெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. உங்களுக்கு வித்தியாசமாக புதுசாக ஒன்று காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தேடி கண்டுபிடிச்ச இன்டர்நெட்டில் இந்த விஷயத்த. அதனால தான் இந்த டவுனுக்கு வந்ததே நேற்று. சிரனமிண்டிடியா இதுக்கு வந்து இந்த எரிமலை வாய் கிராமத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். பரவாயில்ல, ஆனால் மக்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பயங்கரமாக. வீடியோ எடுத்தாலும் எதுவும் பெருசாக வேணாம்லாம் சொல்கிறதில்ல. ஒரு சில பேர் கொஞ்சம் இது பண்ணுறாங்க, மற்றபடி பெருசாக இது பண்ணல. ஏறி உட்காந்தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது என்ன வண்டினே தெரில, தெரிஞ்சே சொல்லுங்கள். மோட்டோ ஓகே, லெட்ஸ் கோ. பாருங்க ஜெபு ஹோடஸ், ஜெபு ஓட்டி வராங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு முக்கிய உணவே. உணவு, வாழ்வாதாரம் எல்லாமே இதுதான். இங்கே இருக்க மக்கள்கிட்டலாம் சொத்து வந்து எத்தனை அவங்கக்கிட்ட வந்து செப்பு இருக்குது, எத்தனை மாடு இருக்குங்கிறத வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட இதுவே கணக்கிட அந்தஸ்தே வந்து கணக்கிடுறாங்க. பணத்தை வச்சு கிடையாது. இப்போ எப்படி பப்பானிக்கு எத்தனை பன்றி இருக்கும் அதே மாதிரி தான் இதுக்கு முக்கியம். மாடை வச்சு செப்பு வச்சு. ஓ, இங்கே பார்த்தீங்களா, இதில் போகணும். இதுக்கோ இதில் போகணும். கரெக்டாக போகிறாரா? மறுபடியும் சொதப்பிட போகிறாரு. ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் ஆள் இல்லை. பார்த்தீங்களா, மழை காலத்துலலாம் வந்து ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். இப்படியே லைட்டாக ஓடுது. அந்த ரோட்டில் வர முடியுது, சேரு மாதிரி இருக்கு. இதுதான் என்ன செடின்னு தெரில. தெரியுதா உங்களுக்கு என்னென்ன? அங்கங்கே தண்ணி நிற்குது. இதெல்லாம் நான் போயிடலாம், ஒன்றும் மேட்டரில். இங்கேயும் பாருங்கள், எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஜெபு ஹெடஸ் எல்லாம் குட்டி மாடுங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த முதுகு பக்கத்தில் ஒரு ஹம்பு இது இருக்குது பாருங்க, கொடைப்பாட்டை. சாதா மாடுகளும் இருக்குது, பட் இதுதான் இவங்களோட மெயின் இதேன்னு வைங்களேன், மாட்டினம். தனியாக இந்த மாடு மட்டும் ஓடி வந்துட்டு இருக்குது. கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஐயோ, நாய் ஒடியாரு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போடையாட்டு இருக்குது. இங்கே வந்து மாடு வச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு குட்டி வீடுங்க, இப்படி ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு. சர்ச் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிற கிராமத்துலேயும் சர்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் போயிருக்கணும், அவர் தப்பாக வந்துட்டார். நீங்கள் பார்த்தீங்களா, அங்கங்கே ஓடுது. இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. போட்டோபிலிட்டி இருந்தால் ஈஸி, பட் ஓட்டிடுவார்னு நினைக்கிறேன். இதுனா கடைசி மோட்டர் சிரமமாக போயிடும். இதில் வந்துடலாம், இதிலெல்லாம் தாராளமாக போகும். நார்மல் வண்டியே போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாரா? இங்கேருந்து நடக்கிறது கஷ்டங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்ரு, 4 கிலோமீட்டர் நடந்துடலாம். திக்குன்னு இருக்கு. அந்த கிராமத்தை அடைஞ்சிருவா இல்லையான்னு. அடையாமல் வர்றதில்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்காக தான் நடந்தே போயாவது என்னோட ஒட்டுமொத்த உழைப்பை கொடுத்தா இதை முடிக்காம விட மாட்டேன். பட் நல்ல மனுஷன். சில பேராக இருந்தால் இங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. வராரு. இதுக்கு 25 கொடுத்து இது கரெக்டு தாங்க. 600-500 ரூபா ஒர்த்து. பார்த்தீங்களா, இதனால தெரியாம முடிஞ்சுட்டு அவ்வளோதான். ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்.
நடு இதில் நம்ம வண்டி சூப்பராக நிற்குது. இவருக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கோமான்னு தெரில. அதனால் அங்கே ஒரு குட்டி பையன் வேண்டியிருக்கான், அவன்கிட்ட கேட்குறாரு. சரிங்க, வண்டி நிறுத்திட்டு போகிறோம். இந்த பக்கம் தான் போகணுமாம்மா, அப்படி மலையேற சொல்கிறாங்க. இந்த இடத்துல வண்டி போகாது. சரி, நான் அது வரைக்கும் உங்களை உணர்ந்து விட்டு வரேன் அப்படின்ட்டு வராரு. நிறுத்திட்டு வந்து வண்டி எடுத்து பாராட்டிருக்கவர். போகலாம். நம்ம நல்ல வேலை இவர் வந்தாவே கஷ்டமாக இருக்கே. நான் எதுவுமே தெரியாமல் மேப்பை வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். மேப்பில் வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த வழியில் எதுவுமே கிடையாது. ரொம்ப தடுமாறி இருப்பாங்க. நல்ல வேலை இவர் கிடச்சாரு. இவருக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியறதுனால இங்கே இருக்கவங்ககிட்ட பேசி ஏதோ கண்டுபிடிக்கிறாரு. இல்லைன்னா நான் பாட்டுக்கு எதையோ நினப்பில் ஏறி இருப்பேன். கண்டுபிடிக்க முடியலன்னா சிரமமாக இருந்திருக்கும். இன்றைக்கி மேன் வர்சஸ் வைல்டு தான் போங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் இடம் கிடையாது. ப்ராப்பராக எல்லாம் வழியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்மளாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கிராமத்தை எக்ஸ்பெடிஷன் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா வாங்க. அவருக்கே கண்டுபிடிக்க முடியலைங்க. அங்கே இங்கே பார்க்குறாரு. அந்த சைடு போகிறதுக்கான வழித்தடமே தெரியல. திரும்பவும் தேவையில்லாமல் நம்ம அந்த திசையிலேயே நடந்துகிட்ருக்குறோம். மெயின் ரோட்டுக்கே போயிட மாட்டேங்குது விட்டா. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது தெரியும் அப்படின்னா நல்லா வழி, பட் தடுமாறுறாரு. இப்படி வந்திருக்கவே தேவையில்லை. அந்த பக்கம் வழி இருக்குது, போயிருக்கணுமோ பாரு. இப்போ தான் இதுதான் தாண்டணும். ஓ யூ மிஸ்டேக் யா. இப்படி போயிருக்கணுமா? I think bike you can take till there. From you take this way, then this way. Okay. Then this way. Far away. Okay. And that side. The village is this side or this side? This way. This way. Village Ambohibi this side. This way village Ambohibi. After this mountain. Okay. After this mountain. Yeah. Village. Village. Ambohibi. Okay. Ambohibi. This mountain. கேட்குறாரு. நம்ம வண்டி அதில் போயிருக்கக்கூடாது, இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இதில் எவ்வளோ போகுது. ஆனால் எட்ஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடந்து போயிருக்கலாம். பாருங்க, மழையெல்லாம் பெய்யலைங்க ரொம்ப. ஆனால் பரவாயில்லைங்க. மழை இந்த இதிலிருந்து எடுத்து தண்ணி அப்பப்போ ஊற்ற வந்துட்டு இருக்குது. எப்பாவது மழை பெய்ய மாதிரி தான் தெரியுது. குட்டி குட்டி தண்ணி ஊற்றுக்கள், ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, வந்துட்டு இருக்குது மலையிலேருந்து அங்கங்கே. அதனால தான் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்க. What he told? This way. Then this way. Okay. Motorbike this way, no. Motorbike in this. Motorbike this way, no. I think this is okay, good. Motorbike can this way. Okay. I take the motorbike. Yeah. You wait. Yeah, I wait here. Because we went the wrong route. I wait here. சரி, வெயிட் பண்ண வருங்க, போகலாம். மோட்டர் நல்லா தான் இருக்குது, அது வரைக்கும் போக முடியும். ஜம்முன்னு இருக்கே ரோடு. போய் எடுத்துகிட்டு வரட்டும். சரி இருங்க, அப்படியே அது வரைக்கும் போய் பார்க்கலாம். ஃபுல்லாக எல்லாம் ஜெபு மாடுகளை தான் மேய்ச்சிட்ருக்காங்க. இது ஒரு குட்டி சர்ச்சா வீடான்னு தெரில. ஹலோ, ஐம் இந்தியா. வீடெல்லாம் இல்லைங்க, குட்டி ஒரு சர்ச் தான். அது ஒரு பட்டணோட சர்ச். ஹலோ, ஐம் இந்தியா டூரிஸ்ட். யுவர் நேம்? குமார். யூ நேம்? மை நேம் குமார். யுவர் நேம்? சி. ஓகே, மெர்சி. பாய். மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஜெபு. இப்படி பயங்கரமான ரிமோட்டான ஒரு மலைத்தொடரில் ஒரு குட்டி சர்ச். கல்லறையான்னு தெரியலையே, இருக்கலாம், கல்லறையாக கூட இருக்கலாம். யாராவது கட்டி வச்சுருப்பாங்க. பயங்கரமாக இருக்குது இடம். நம்ம நண்பர் பாருங்க, அப்படி கெத்தாக வந்துட்டு இருக்காரு, ஜம்முன்னு ஹெல்மெட் போட்டு.
இந்த ரோடு சூப்பராக இருக்குது. யா, இட்ஸ் மிஸ்டேக் வி கோ திஸ் இஸ் குட் ரோடு. யா, எவ்வளோ தூரம் போக முடியுதோ போவோம். அதுக்கப்புறம் நடந்து போகணும் 4 கிலோமீட்டர் கடைசி. மழை காலத்துலலாம் இது வந்து சாத்தியமே இல்லைங்க இதில் போகிறது. பரவாயில்லைங்க, இதில் கூட போகிறாருங்க. இது கஷ்டம் ஆக்சுவலாக. அங்கங்கே நல்லா இருக்குது, படு மோசமாக இருக்குது சில இடங்களில். போக முடியுதா? ஓகே, நிறுத்திட்டார். எனக்கு தெரிஞ்சு இதோட போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஃப்ரம் ஹியர் வாக்கா. ஓரளவுக்கு வந்துட்டோம். இதை பற்றின பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்டில் இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில நம்மளை மாதிரி ஆர்வக்கோளாறுகள், ரிசர்ச் பண்ணுறவங்க, இந்த வல்கானிக் இதை பற்றி இது பண்ணுறவங்க, இந்த மாதிரி இல்லை வெறி பிடிச்சி கண்டென்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் வந்து தேடி பிடிச்சி அட்வென்ச்சர் பண்ணி வராங்க இதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும், அது ஆரம்பத்திலே காட்டணுங்கிறதுக்காக தான் இது தேர்ந்தெடுத்தேன். வாங்க, நண்பர் நமக்காக வராரு, வந்துகிட்டே இருக்காரு. அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கோம். ஐயோ, இப்பயே சங்கிருச்சு, இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல. ஏறி அந்த பக்கம் போகணும். கிரேட்டர் இதில் இப்படி போகுது பாருங்கள் வழி, இதை ஒட்டியே போக வேண்டியதுதான். இப்படி வளைஞ்சு மேலே போகணும். ஓகே, இவர் வந்துகிட்டே இருக்காரு. என்ன வந்து யூ கம்மிங் வித் மீ ஆர் I can come back. You see the village? You see the way? Okay. You see the way? Yeah, I see it. Like this. This thing. That side. Okay. Next to the mountain is Okay. the village Ambupi. Yeah, okay. Thank you very much. Thank you. Thanks a lot. Nice to meet you. Thanks a lot. Bye. My name is Patrick. Patrick. Okay. My name Kumar. Kumar. Thank you, Patrick, for sending me here. From here, 1 hour, Ambohibi, 4 kilometers. Ambupi. Ambupi. Here to Ambupi. 1 hour. Perhaps 1.5 hour. 1 kilometer. Oh. Thank you. Yeah. Thank you, brother. Bye. Yeah. Thank you. அவ்வளோதாங்க, அவரும் போயிட்டாரு. கடைசியாக இருந்தவர் மெர்சி உங்கள் குமார், உங்கள் குமார். இந்த அட்டகாசமான ரிமோட் மடகாஸ்கரில் இருக்கிற ஒரு ரிமோட்டான ஒரு வல்கனோ வாயை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இது வந்து செயல் இழந்துருச்சு. அதாவது வந்து உயிரோடு இருக்கிற எரிமலை இல்லை, ஒரு எக்ஸ்டிங்க்ட் எரிமலை. ஆனாலும் இந்த எரிமலைக்குள்ளே ஒரு கிராமம், எரிமலை வாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கிரேட்டர், அந்த எரிமலை பள்ளம். அந்த பள்ளத்தில் பல்வேறு இடங்களில் நம்ம என்னென்னமோ பார்த்துருக்கோம். லைவ் வல்கனோஸ்லாம் பார்த்துருக்கோம், அப்படியே கொதிச்சிட்டு இருக்க குழம்பு பார்த்துருக்கோம், அந்த பச்சை கலர் குழம்பு பார்த்துருக்கோம். எல் செல்வடாரில் ட்ரெக் பண்ணி பயங்கரமாக போயிருப்போம், பார்த்துருப்பீங்க சீசன் 2ல். அதுக்கப்புறம் பப்புவா நியூகினியில் வந்து லைவாக ஒரு வல்கனோ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த எரிமலையால் வந்து அழிந்து போன அந்த கிராமத்தில் தங்கி, கரண்ட் இல்லாத கிராமத்தில் தங்கி பார்த்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக அந்த எரிமலை வாயில் ஒரு 300 குடும்பம் சொல்ல முடியாது, 50 குடும்பம், 300 மக்கள் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இப்போ நம்ம இருக்கிறது ஒரு இறந்து போன எரிமலை வாயில் ஒரு 300 மக்கள் வசிக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கிராமம். அதுதான் அனசபி அம்போஹிபி. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 16 இருக்கோங்க. அட்டகாசமான ஆஃப்ரிக்கா 3.0 சீரீஸில் முதல் நாடான உலகத்தின் 8வது கண்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற மடகாஸ்கரில் இருக்கோம். மடகாஸ்கர் வந்தது, அப்புறம் டானா கேபிட்டல் சுற்றி பார்த்தது, இந்த நாட்டோட வரலாறு, ஃப்ரெஞ்ச் காலனியாக இருந்தது, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நேற்று காலையில் கிளம்பி டானாவிலேருந்து 200 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் பயணம் பண்ணி இந்த
சீரணமண்டிடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து படாத பாடுபட்டு ஒரு குட்டி ஹோட்டல் ஒரு எவ்வளோ 800 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சி நைட் தங்கி காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி, இந்த ரோட்டில் பெருசாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது உள்ளே வரைக்கும் வர்றதுக்கு. அதனால் ஒரு மோட்டார் பைக் டாக்ஸி பிடிச்சி அவருக்கு ஒரு 500 ரூபா 550 ரூபா பணம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் ரோடு இருக்கோ கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட 3 to 4 கிலோமீட்டர் 1 to 2 மணி நேரம் ட்ரெக் பண்ணி இந்த மலையில் எரிமலையை கடந்தோம்னா அந்த எரிமலை வாயில் உள்ள கிராமத்துக்கு போயிடலாங்க. அதுதான் நம்ம பிளான். போகலாமா? வாங்க. நல்ல வேலை இதுக்கு மேலே அவரை கூட்டு வரலான்னு பார்த்தேன், வாய்ப்பில்லை. இதிலெல்லாம் வந்திருக்கவே முடியாது. அப்படி என்ன ஸ்பெஷல் இங்கே இருக்குது இந்த எரிமலையில்? எதுக்கு இவ்வளவு இடம் கிடக்குது, இங்கெல்லாம் வசிக்காமல் எதுக்கு இந்த எரிமலை வாயில் இந்த மக்கள் வசிக்கிறாங்க? அதையும் போய் பார்த்துடலாம் வாங்க. எத்தனையோ இடங்களை நம்ம ட்ரெக் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி மலைகள்லாம் ஏறியிருக்கோம். ஆனால் யாரோட உதவியும் இல்லாமல் தனியாக இங்கே இருக்க மக்களுக்கும் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ ஒரு பயங்கர விசித்திர அனுபவமாக தான் இருக்க போகுது. இதை சாதிச்சிருவோனா கரெக்டாக போய் சேர்ந்துடுவாங்கிறது உறுதி கிடையாது. பட் எல்லாமே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் எப்படி நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் போயிட்டுருக்கேன். வாங்க. மொத்தம் இந்த எரிமலையோட வாய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டயமீட்டர் இந்த டோட்டல் இது எரிமலையோட அந்த இது நீங்கள் இதிலிருந்து பார்க்கும்போது சேட்டலைட்டில் பார்க்கும்போது ஒரு கருப்பு ரிங்காக தெரியுங்க. அந்த ரிங்கோட டயமீட்டர் பார்த்துருக்காங்க 13 கிலோமீட்டர். அதில் உங்களுக்கு அந்த இது இருக்குது, பள்ளம் வாய். அந்த வாயில் தான் உங்களுக்கு அந்த கிராமம் இருக்குது, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். மெயின் ரோடு அங்கே இருக்குங்க. உள்ளே ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே வந்தாச்சு. இது வரைக்கும் அப்படியே ஓரளவுக்கு ஏறிச்சுங்க. இப்போ தாங்க ஸ்டீப்பாக ஏறுது. அப்பா ரொம்ப நாள் ஆச்சா நடந்து கெஸ்ஸு வாங்குது. வாங்க, என்னன்னாலும் சரி போய் தானே ஆகணும். தண்ணி குடிச்சிட்டு போயிடலாமா? இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே அழகான கோல்டு ஸ்ட்ரீமு, மலையிலிருந்து வர்ற தண்ணி ஜிலு ஜிலு ஜிலுன்னு சூப்பராக இருக்கு. ஓடி வர தண்ணி ஓகே பிடிக்கலாம். சூப்பராக இருக்குது. பட் அப்படியே இந்த ஓடையோட சத்தத்தை கேட்டே ட்ராவல் பண்ணுறது சந்தோஷமான ஒரு அனுபவம். நல்லா இருக்குல்ல? மணி 12 ஆச்சுங்க. போயிட்டே இருக்கோம். அப்படியே ஒரு பாதை நம்மளை வழி நடத்தி சென்று கொண்டே இருக்கிறது. அங்கங்கே இந்த ஓடையை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம். எப்படி போய் சேர்ந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இந்த ஓடை. வெயில் நல்லா பொழக்குது, ஆனால் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 20 டிகிரி தான் இருக்கும், 20-22 டிகிரி இருக்கும். நைட்டாக பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும். மனுஷன் நடமாட்டே பார்க்க முடியல யாருமே. அங்கே ஒரு வெள்ளை கலர் பில்டிங் தெரியுதா, அங்கே தான் அங்கே ரோடு இருக்குது. அங்கே தான் டேர்ன் அடிச்சு உள்ளே வந்திருக்கோம். ஐயோ வழி அங்கங்கே ஓரளவுக்கு மக்கள் இங்கே இருக்க கிராமத்து மக்கள் எப்படியும் அவங்க விளைவிக்கிறத விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணாமல் வாழ முடியாது. ஸோ அவங்க விளைவிக்கிற பொருளை கீழே இந்த கிராமங்களுக்கும் அந்த நம்ம வந்தமே டவுனு சீரணமண்டிடி அங்கே விற்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வழியில் தான் வந்தாகணும், நடந்து போயாகணும் அவங்க. அதனால் கண்டிப்பாக வழித்தடம் இருக்கும். இதுதான் அந்த வழித்தடம். இப்போ பாரு, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது. இதான் ப்ராப்பராக தெரியுது. இப்படியே போவோம். மேபி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் எல்லாம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எல்லா நாளும்லாம் வரமாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் விற்றுட்டு போவாங்க அவங்க பொருட்கள்லாம். அது மேபி இன்றைக்கி ரெஸ்ட் டேங்கிறதுனால யாரையும் பார்க்க முடியல நம்ம. கஷ்டமாக இருக்குது உண்மையிலுமே. ரொம்ப நாள் ஆச்சு, கால் வலிக்குது. இந்த சீசனுக்கு ஃபுல்லாக ஐலாண்ட்ஸுங்கிறதுனால நான் ஒரு சில தான் இந்த மாதிரி மலைப்பகுதிகள் வர போகிறோம். மோஸ்ட்லி ட்ராபிக்கல் அந்த பீச்சஸ் இந்த மாதிரி தான் இது பண்ண போகிறோம். ஆனால் அங்கே இது தேவைப்படாது, ஷூ தேவைப்படாதுங்கிறதுனால செருப்பு போட்டு வந்தேன். பட் இந்த இடத்துக்கு ஷூ இருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே, சமாளிப்போம். அப்படியே போயிட்டுருக்கோம். என்ன சவுண்டு வருதுன்னு பார்த்தா
இந்த புதருக்குள்ளே தண்ணி ஓடுதுங்க. இங்கே பாருங்க, அதான் சவுண்டு. போக போக கஷ்டமாயிட்டே போகுது. பட் பாதை இருக்குது, அதனால் கண்டுபிடிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் போனால் தான் தெரியும். அதுக்கும் மேலே இருக்கா, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் பரவாயில்லை. இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச் தான் கஷ்டம், ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுறது. அதான் நின்று பொறுமை ஏறிட்டு இருக்கோம். இங்கே போகுது பாருங்கள், அப்படியே எங்கள் அப்பா இந்த ஓடை எப்படி போகுது பாருங்களேன். ஃபுல்லாக இது வரந்தங்காட்டி ஒன்றும் தெரியல, புதருக்குள்ளேயே போகுது தண்ணி. நமக்கு ஒரு நாள் இப்படி போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கே. இங்கே இந்த கிராமத்து மக்கள் எங்கள் வாழ்வாதாரத்துக்காக திரும்ப திரும்ப கீழே இருக்க கிராமங்களுக்கு வந்து தான் ஆகணும் விற்கிறதுக்கு. இல்லை பார்த்தா அவங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு வண்டியும் இருக்காது, வண்டியே இருந்தாலும் போக முடியாது, நடந்து தான் வந்தாகணும். நடந்தால் கீழே வரணும், நடந்தால் மேலே போகணும். எவ்வளோ சிரமமான வாழ்க்கை. நமக்குலாம் வாழ்க்கையில் எல்லாம் ஈஸியாக கிடச்சிருது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும் வாழ்க்கையை வந்து நம்ம வந்து இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் வந்து அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும், அதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு. ஐயோ போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே தண்ணி மழுது இருக்கு, வழுக்குது லைட்டாக. இங்கே பாருங்களேன், இது வரைக்கும் ட்ரையாக இருந்தது, இங்கே கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது. சூரியன் பட்ட இடங்களில் ஓகே, மற்ற இடங்களில் கொஞ்சம் என்னங்க வழி இல்லைங்க. இப்படிங்க போகிறது. இது வரைக்கும் வந்துட்டோம், கஷ்டமாக இருக்கு. திரும்பிலாம் போக முடியாது, கிராமத்துக்கு போகாமல் வாய்ப்பே இல்லை. என்ன நடந்தாலும் சரி இன்றைக்கி பார்த்துட்டு போக முடியலன்னா தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு தான் ஊருக்கு போகிறோம். பாதை போக போக பயங்கர கடினமாகுதுங்க. தண்ணி எல்லாம் உள்ளே வந்திருக்கு அந்த ஓடையிலேருந்து, அதனால் ஒரே சேராக இருக்குது. பாதையும் கொஞ்சம் ஈஸியாக இல்லாமல் ரொம்ப கரடு முரடாக இருக்குது. பாருங்க, ஐயோ சாமி, எப்படி போயிட்டுருக்கோம். இன்னும் எரிமலைக்கு போடணும் சும்மாவா? ஐயோ ஐயோ சாமி, வலிக்கிருச்சு. பயந்தே போயிட்டேன் ஒரு நிமிஷம். இங்கெல்லாம் யாராவது பிரச்சனை கொடுத்த கூட நம்ம காப்பாற்ற கூட ஆள் இல்லைங்க சுற்றியும் முற்றியும். ஹைலி ரிஸ்கான பயணம் இது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது போக போக. இந்த ஓடையோட சத்தம் தான் நம்மளை வந்து இன்னுமே உயிர் போட வச்சுருக்குது. உங்களோட நம்பிக்கையும். ஐயோ அங்கே இறங்குது கீழே, கால் பார்த்து வைக்கணும் குமார். அவ்வளோதான், மேடு வந்துட்ட மாதிரி தெரியுது, பக்கம் வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் போயிட்டே இருக்குது. ஐயோ எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் ஏறி இருக்கோம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஐயோ சாமி முடியலாங்க அப்பா. ஐயோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. நான் எடுத்ததுலேயே மிகச்சிறந்த டிசிஷன் என்னென்னா, நம்ம பெரிய பேக் எடுத்துகிட்டு வராமல் இருந்தது தான். எடுத்துகிட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக ஏறி இருக்க முடியாது, நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்பேன். இப்போ சும்மா ஏறதுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்குது. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டு தான் ஒரு உணர்வு. இதுக்கப்புறம் தான் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல, இது வரைக்கும் தெரிஞ்சுது. ஐயோ சாமி. பட் வழித்தடம் வந்து மக்கள் போயிட்டு வர்றதுனால, அது இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பாருங்க வந்துட்டோம். இதுக்கப்புறம் இப்படியே ஃப்ளாட் ஆக போகுதா? மேலே கிடையாது, ஃப்ளாட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ளாட்டானா ஓகே, நடந்துடலாம். மேடு தான் கஷ்டமாப்பா. எங்கே இருந்து நடந்திருக்க பாருங்க, அங்கே ஒன்று நம்மளை இறக்கி விட்டு போனார். அப்பா இந்த மேடு தான் கஷ்டம். ஐயோ இப்போ நான் நிறைய வழி போகுது. இதில் போகிறது, இதில் போனால் மேடு தான் போகுது. அப்படியே நல்லா மேலே ஏறிட்டேங்க. கொஞ்சம் வந்து இங்கே லைட் அப்படியே கிராஜுவலாக ஏறுது. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த எரிமலையோட வாய் வல்கனோ கிரேட்டர் இதுதாங்க. இதுதான் அந்த வாய். ஸோ இப்போ வாய் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ ஏறி மேலே வாய்க்குள்ளே போகணும், ஏன்னா வாய்க்குள்ளே தான் அந்த கிராமமே இருக்குது. ஸோ வாயை பார்த்துட்டோம், இனி மேலே ஏறி இறங்கினா நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க கிராமத்தை. வழி இருக்கும் கண்டிப்பாக, தடம் இருக்குது பாருங்க. அப்பா
மணி 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு 1 மணி நேரத்துலேயே போயிடுவோமா? 12:45. எப்படி ஏலியன் மாதிரி பார்க்க போகிறாங்களே நம்மளையே, இந்த மக்கள்னு வேறு குழப்பமாகவே இருக்குது. கண்டிப்பாக யாருக்கும் இங்கிலீஷ் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் யாராவது புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணி இது பண்ணாங்கன்னா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பண்ணுறாங்களான்னு இல்லை ஏதாவது துரத்துறாங்களா அப்படின்னு. துரத்த மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒரு இடத்துக்கு கைடோட கூட நம்ம போகிறது கஷ்டம். எந்த தைரியத்தில் நான் வந்தேனே தெரில. நான் பாட்டுக்கு இங்கே பாருங்க. பட் ஏதோ ஒரு வழி நடத்தும், எப்படி நம்ம சமாளிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே இடத்துலையும் பண்ண வச்சுட்ருக்கேன். அதுதான் ஒரே வருத்தமாக இருக்கு. பாப்பா இதெல்லாம் சோளக்காடாக இருக்குதுங்க. இது பாருங்க, சோளம் இருக்குது பாருங்க கீழே. சீசன் முடிஞ்சுது அறுவடையெல்லாம். இப்படி நடந்துட்டுருக்கோம். இது என்ன சோளக்காடு தாங்க. இது பார்த்தா சோளம் மாதிரி தான் தெரியுது. எல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போய் வறண்டு கிடக்குது. இங்கே பாருங்க. வழி இப்படி போகுது கரெக்டாக. எந்த இடத்துல கிராமம் இருக்குன்னு வேறு தெரியல. ஏதாவது 1-2 பேர் இருந்தாலாவது கேட்டுடலாம். இப்படி போகுது. ஒருத்தர் கூட இது வரைக்கும் கண்ணில் தென்படல. இப்படி போகுதுன்னு வேற ஒரு குழப்பமாக இருக்குது. 2-3 வழி அங்கங்கே பிரியுது. பட் அங்கே தான் வந்து டவர் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இப்படி போகிறது தான் வந்து இப்படி போய் அப்படி ஏறிடலான்னு நினைக்கிறேன். வர வர ரொம்ப காடாக இருக்கே. வழியே வர வர வழியே தெரியல. காட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்குறேன். ஆஹா கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கே. ஓட சத்தம் வருது. இங்கே பாருங்க, வழி இல்லைங்க. ஸோ ஓடைக்குள்ளே விழுந்துடக்கூடாது, பள்ளத்துக்குள்ளே. ஆஹா இங்கே வருதுங்க. தண்ணி குடிச்சு போயிடலாங்க. பயங்கர தாக எடுக்குது. ஐயோ இங்கெல்லாம் இதாக இருக்கே. ஆபத்துக்கு பாவமில்ல. ஓகே டன். இந்த தண்ணி நம்மளை காப்பாற்றிடும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும். அப்பா நான் அட்வென்ச்சராக இருக்குன்னு தெரியும். இந்த அளவுக்கு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இது வந்து உண்மையுமே அடுத்த கட்ட அட்வென்ச்சர் தான் நம்ம பண்ணினதுலேயே இது வரைக்கும். ஐயோ வழியே இல்லாமல் இங்கே ஒரு வழி மாதிரி தெரியுது. வழி இல்லை. அங்கே போனால் வழியை பிடிச்சிடலாங்க. பாருங்க நம்ம அங்கே தான் போகணும். யாராவது ஒருத்தர் இருந்தாலும் வழி கேட்டு கரெக்டாக போயிடலாம். ஆள் இல்லைங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்படி போக முடியாதுங்க. இடையில பள்ளம் இருக்குதுங்க. இதை தாண்ட முடியாது. நம்ம இப்படி தான் போயாகணும். அவசரப்பட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். அப்படியே போயிருந்துருக்கலாம். உண்மையாலுமே டிஸ்கவரியில் பார்த்தா அந்த மேன் வெர்சஸ் வைல்டு, ரியல் மேன் வெர்சஸ் வைல்டு இப்போ நம்ம தாங்க பண்ணிகிட்ருக்கோம். குமார் வெர்சஸ் வைல்டு. அவர் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு தன்னந்தனி காட்டுக்குள்ளே மலைப்பகுதியில் கடல் பகுதியில் இறங்கி மக்கள் இருக்க அந்த வாழ்வாதாரம் இருக்க இடத்துக்கு எப்படி வந்து பாதையை கண்டுபிடிச்சி போகிறாரு அப்படிங்கிறத அதோட கான்செப்ட்டு. இப்போ நம்மளும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, அவர் கூட வந்து ஒரு குழு பயணிக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம். உங்கள் குமார் கூட நீங்கள் மட்டும், உங்கள் நம்பிக்கை மட்டுமே இருக்குது. வாங்க. எந்த நம்பிக்கையில் வந்தேன்னு தெரில. இப்போ பாருங்க, இடையில ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. தண்ணி ஓடுது. இப்படி போனால் அப்படி கீழே விழுந்துருவோம். இப்படி போனால் வழியும் இல்லை. ஏதோ தப்பான வழியில் வந்துட்டோம். அந்த வழியை பிடிச்சா தான் நம்ம போக முடியும். அந்த பக்கம் போய் மேலே ஏறணும். பாதையை விட்டா இதான் பிரச்சனை. சரி ஓகே, சமாளிக்கலாம். ஒரு வழியாக ஒரு குட்டி வழித்தடம் கிடச்சிதுங்க. அங்கேருந்து வந்து அப்படியே கண்டுபிடிச்சி வந்து ஒன்று போயிட்டுருக்குது. ஸோ நானும் அப்படியே அதிலே போயிட்டுருக்கேன். நம்பி பார்ப்போம் என்ன எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
எந்த பக்கம் ஏறி இறங்கணும், ஏறி இறங்கினா மறுபடியும் ஏதாவது ஏறுமான்னு தெரியல. ஏறி இறங்கினா தான் தெரியும். கீழே இருக்கும்போது அப்படி தான் நினச்சோம், மேலே ஏறணும்னா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இதுதான் அந்த வாயை தாண்டி உள்ளே போகணும். வாய்க்குள்ளே கரெக்டாக பிடிச்சிருவோமா? எங்கேயோ தடமாற மாதிரியே ஃபீலாக இருக்குது. மக்கள் யாரும் இல்லை உதவி கேட்குறதுக்கும். நேரம் ஆக ஆக லைட்டாக ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. பண்ணிடுவோமா, சாதிச்சிருவோமான்னு. வழி அங்கங்கே அரைச்சிருக்குது. இது ஐயோ, எங்கேயோ பார்த்தோம் அந்த டவர், அதுவும் மிஸ் பண்ணிட்டோம். ஒன்றும் புரியல. பார்த்துக்கலாம் வாங்க. ஏதாவது நல்லது நடந்தே ஆகணும். ஒரு இதாக தான் இருக்குது. பழி கீழே இருக்குது, பட் ஆனால் இது ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் தெரியலையே இப்படி போகுதா. ஐயோ ஐயோ, மாட்டிக்கிட்டேன். ஐயோ சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இப்போ லைட்டாக பயம் வருது. வழி மறுபடியும் விட்டோம். வழியே ஒழுங்காக இல்லைங்க. ஐயோ தடுமாறுது கை கால் மனசு எல்லாம். மேலே ஏறணும், மேலே ஏறி அந்த பக்கம் போனால் தான் தெரியும் என்ன எங்கே இருக்குன்னு. தடம் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறது, திரும்பவும் போக முடியாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த கிராமத்தை பார்க்காம இதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பயணம் பண்ணி. டானாலேருந்து பார்த்துடலாம். வரேன் கடைசியாக வந்து ஒரு கல் பக்கத்தில் வந்தேன், புதரில் மாட்டிட்டேங்க. பாரு, ஐயோ வழியே தெரிலங்க. ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் வந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டோம்னா என்ன நடக்கும், என்ன இருக்கிறாது தெரியும். அட்லீஸ்ட்டு வழியே தெரியல, கம்ப்ளீட்டாக மாறிட்டோம். அந்த வழித்தட இருந்தது அப்படியே சோளக்காட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது அந்த பக்கம் தாண்டணும். யாரும் இப்படிலாம் போக மாட்டாங்க. தப்பான வழி வந்ததுனால இப்போ திரும்ப போனாலும் எனர்ஜி போச்சு. மேலே ஏறினோம்னா அந்த பக்கம்லாம் ஃப்ரீயாக இருக்காது. தாண்டிட்டோம்னா போதும், எப்படியாவது அந்த இதுக்கு போயிட்டோம்னா போதும். இல்லை இடையில வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டோம். அந்த பக்கம் போயிருந்துருக்கணும், தப்பான்ட்டேன். இதில் ஃப்ளாட்டாகவும் இல்லை, மேலே ஏறுது, கீழே தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க, மலை ஏறுறதே பெரிய விஷயம். சோளக்காட்டுக்குள்ளே மலை ஏறுறோம். ஐயோ உயிரோட போய் சேர்ந்துருவோமா? ஒரு சின்ன பயம் வந்துருச்சு எனக்கு. பட் இப்பையும் ஐயோ ஏற முடியலையே. ஒரு வழியாக அந்த சோளக்காட்டை தாண்டி உள்ளே மறைஞ்சு பூந்து வந்துடுங்க. வந்தால் இந்த பக்கம் தாண்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலே போகிறதுக்குன்னு பார்த்தா கீழே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இப்போ இறங்கி இப்படி தான் ஏறணும் மாட்டேன் இருக்குது, இப்படி குதிக்க முடியாது. ஐயோ ஒரு வழியே இல்லை, இறங்கி தான் ஆகணும். இதில் போக முடியாது, பயங்கர இதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கே கால் வைக்கிறது தெரியல. திடீர்னு ஒரு இடத்துல இறங்குது, திடீர்னு ஒரு இடத்துல ஏறுது. ஓரளவுக்கு இதுக்கு மேலே போனால் தான் ஓரளவுக்கு நம்ம அட்லீஸ்ட் காலை கீழே வைக்க தரமாதிரி தெரியும். நான் இந்த பக்கம் போனது பெரிய தப்புங்க. இந்த சோளக்காட்டுக்குள்ளே நம்ம இப்படியே போயிருந்துருக்கணும். நான் சரி வழி அப்படி காட்டிச்சுன்னு சொல்லி போனால் அது தப்பாயிருச்சு. பெரிய தப்பாண்டா. அப்படி சுற்றி இப்படி வந்து இந்த பக்கம் வந்திருக்கேன். எனர்ஜி வேஸ்ட்டு 1 மணி நேரம். இப்போ இதில் போய் போக முடியுமா, நடந்துட முடியுமா? தண்ணியெல்லாம் ஓடல, வெறும் இது தான்.
ஐயோ கஷ்டமாக தான் இருக்க போகுது. பட் வேறு வழி இல்லை, நம்ம அதை கிராஸ் பண்ணி ஆகணும். ஐயோ வழுக்குது குமார், வழுக்குது. ஐயோ பயமாக இருக்கே. இது என்ன சும்மா என்ன கூட தாண்டிடலாம். இல்லைன்னா மறுபடியும் நான் அந்த சோளக்காட்டுக்குள்ளே போய் அந்த பக்கம் வரணும். அதுதான் இங்கே பிரச்சனை. ஏதாவது ஒரு இடத்துல ஈஸியாக தாண்டுற மாதிரி இருந்த அளவுக்கு தாண்டிடலாம். தாண்டி விழுந்தாலும் அவுட்டு ஆள். இப்போ பாருங்க நல்லா போயிருக்கோம். வந்துட்டேங்க, தாண்டிட்டேங்க. ஐயோ கஷ்டமாக இருந்தது சுற்றி வரணுமேனு. இதுக்கப்புறம் நம்பிக்கை இருக்குங்க, போயிடலாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன புல்லாக தான் இருக்குது. மேலே ஏறணும். இப்படி ஆண்டவா முருகா காப்பாற்றிட்டு முருகா, நன்றி. பயமாக போச்சு உண்மையாலுமே. இனி போகலாம். ஐயோ யாருமே இல்லை. இப்படி ஏறுனா தான் மேலே போனால் தான் தெரியும் என்ன இருக்குன்னு. சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போவோம். முடியல. பாருங்க நம்ம இப்போ இருக்கிறது சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸுங்க. இந்த நாட்டோட மத்தியில் முழுசாக இந்த மலைத்தொடர்கள் தான் இருக்குது. ஐஸ் மலைகள் கிடையாது. அப்படியே சும்மா வளையாக மலைத்தொடர் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது இந்த நாட்டில் பல்வேறு விதமான நிலப்பரப்புகள் நம்ம பார்க்க முடியும். மத்தியிலையும் மத்தியில் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் இது இருக்குது. இதே இந்த நாட்டோட கிழக்கில் பார்த்திங்கன்னா ஈஸ்டில் வந்து ஃபுல்லாக எல்லாம் மலைக்காடுகள் இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட்டு. கீழே சவுத் நல்லா போனீங்கன்னா ஸ்பைனி ஃபாரஸ்ட்டு, முள்காடுகள் இருக்குது. ஸோ இது மாதிரி. அதே சமயம் வெஸ்ட்டு இன்னும் நல்லா பீச்சை பக்கம் போனோம்னா ஒரு டெசர்ட் டைப் லேண்ட்ஸ்கேப்ஸ், அது வித்து கடலோடு இருக்கிறது. அந்த மொசம்பிக்கு சேனல் இருக்கிறது. ஸோ ஒரு வித்தியாசமான என்ன சொல்கிறது, பல்வேறு நிலப்பரப்புகள் கொண்ட ஒரு வேரிட் டைவர்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப் தான் இந்த மடகாஸ்கர். அதில் வந்து தான் நம்ம இப்போது அட்வென்ச்சர் பண்ணுறோங்கிற பேரில் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். மணி 2ங்க. ஆல்மோஸ்ட் 3 மணி நேரமாக நடந்துகிட்ருக்கோம். 11 மணிக்கு ஆரம்பித்தோம். கீழே அவர் வண்டி கொண்டு வந்து விட்டதுலேருந்து 3 மணி நேரமாக நடந்து இங்கே பாருங்கள், அங்கேருந்து மேலே ஏறி வந்து அப்புறம் அந்த சோளக்காட்டுக்குள்ளே தவறாக போய் அதில் அந்த புல் புதறக்குள்ளே மாட்டி தப்பிச்சு தாண்டி மேலே வந்து இப்போ இங்கே இருக்கேன். இன்னும் போகணும். அங்கே போனால் தான், அங்கே போய் பார்த்தா தான் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் இதே மாதிரி இருந்ததுன்னா கஷ்டம்தான். அப்புறம் கிராமம் தெரிஞ்சதுன்னா நடந்துடலாம். அட்லீஸ்ட் கிராமத்தையாவது பார்த்துடணும்னு நினைக்கிறேன். ஐயோ கஷ்டமாக இருக்கும். மிகப்பெரிய அட்வென்ச்சருங்கிறது எனக்கு தெரியும். பட் இவ்வளோ கஷ்டமாக போகணும்னு எதிர்பார்க்கல. இறங்க போகிறப்ப கரெக்டாக யாராவது ஹெல்ப் கேட்டு ஏதாவது ஒரு வழி இருக்கும், கொஞ்சம் ஈஸியான வழி, அது வழியே போயிடலாம். நம்ம தப்பாக உள்ளே வந்தங்காட்டி இப்போ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது மேலே போகிறதுக்கு, வழி மாறினதுனால. ஐயோ சாமி. போகலாம். பார்த்து என்ன பிரயோஜனம், அப்படி ஏறிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்க மேலே வந்தா சரி, இதுக்கப்புறம் தெரியாதுன்னு பார்த்தா இன்னும் போகுதுங்க. இன்னுங்க ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை ரொம்ப தூரம் போகணுமான்ட்ருக்கே. ஐயோ சரி வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்குன்னு பார்த்தா மறுபடியும் ஏறுது. மணி 2 ஆச்சு. சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரல, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. மாறிக்கிட்ட மாட்டிருக்கேன். நல்லா 1 மணி நேரம் தான் நடக்கணும். 4 கிலோமீட்டர்னு போட்டிருந்தது. போக போக வந்துக்கிட்டே இருக்கு, கண்டே பிடிக்க முடியல. அந்த டவர் இருந்தது, அதுவுமே தெரிய மாட்டேங்குது. மணி 2:15ங்க.
ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு பாதை மாதிரி ஒன்று தெரியுது, சரியாக போகுது. இதே பிடிச்சி போமான்னு பார்ப்போம். எங்கேயோ நம்ம தப்பாக போயிட்டோங்க, அதனால் ரொம்ப கஷ்டப்பட வச்சிருச்சு. இதை தானா வேறு இருக்குமான்னு தெரியல. நானும் கத்துறேன், யாரும் ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியல. ஆனால் இல்லையே கிராமத்தில் சிரமப்பட்டுருவோம். நைட்டு குளிர ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. எதுவும் எடுத்துகிட்டு வரல, செர்க்கின் மட்டும்தான் இருக்குது, போர்வை இருவை எதுவும் இல்லை. ரொம்ப சிரமப்பட போகிறோன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கிராமத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா. ஏற ஏற வந்துக்கிட்டே இருக்க ஒழிய முடிவே வர மாட்டேங்குதுங்க. ஏறிக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பாருங்கள். ஏறும்போது இதுதான் முடிவு மேலே வந்த மாதிரி தெரியுது. அது ஏறி பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறுது. ஐயோ, இப்போ நான் நினச்சா கூட டக்குன்னு கீழே போக முடியாதுங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு கிராமத்தை பார்க்க போனாலும் நியாயம் இல்லை. ஆனால் இங்கே ஒரே ஒரு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம், இந்த வழித்தடம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக இதில் மக்கள் நடந்துருக்கணும். கண்டிப்பாக இப்போ கிராமம் அங்கே தான் இருந்தாகணும். எனக்கு என்னென்னா சாப்பாடு தண்ணி எதுவும் வாங்க மாட்டேன். எப்படி கிராமத்துக்கு போயிடலாம், அங்கே சாப்பிட்டு தூங்கிடலான்னு. இப்போ ஒரு வேளை போக முடியல, இருட்டாயிடுச்சுன்னா தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை, எப்படி உட்காந்துருக்கிறது நைட்டு விடிய குளிர ஆரம்பிச்சிடும். சன் போயிடுச்சுன்னா 13 டிகிரி 14 டிகிரி போயிடும், விரைச்சிருவோம். நானும் ஹெல்ப்புன்னு கேட்குறேன், யாருமே வந்து இருக்கிற மாதிரியும் தெரியல பக்கத்தில். எனிஒன் ஹெல்ப் ப்ளீஸ், எனிஒன் தேர்? போ. போகிறோம் போயிட்டே இருக்கமே அப்படியே வரவே மாட்டேங்குதுங்க. தடம் போயிட்டே இருக்கு. ஆனால் கிராமத்தையே பார்க்க முடியல. கடைசியில் பார்த்தா ஒரு பாறை வந்துருச்சு. அந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா, அது ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் ஏறுதுங்க. முடிவே இல்லாத மாதிரி இருக்கு. இப்படி போகணுமா, எப்படி போகணும்? கூகுள் மேப்லேயும் இது கரெக்டாக கிராம லொக்கேஷன் கிடையாது. அந்த இதில் ஒரு 2 ஆர்டிக்கிள் தான் இருக்குது, அந்த மலை மேலே இருக்குன்னு இருக்குது. மற்றபடி கரெக்டாக ரூட்டும் இல்லை. மக்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. தப்பாக வந்துட்டோமா? அந்த டிரைவர் கரெக்டாக இறக்கி விட்டு மேலே தான் ஏற சொன்னார். ஏறுங்க வந்துடும் 1.5 மணி நேரம்னு. ஐயோ அம்போ ஹிபி கிராமம் முருகா, மாட்டிக்கிட்டு மாட்டிருக்கேன் நல்லா. இப்போ இறங்குறதுக்கும் தெம்பு இல்லைங்க. இறங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே இறங்கணும், 3 மணி நேரம் ஆகணும். இருட்டிடுறதுக்குள்ளே எங்கே நடு இதில் மாட்டிக்கிட்டே மாட்டிருக்கேன். அவங்க விவசாயம்லாம் பண்ணுறாங்க, முக்கியமாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வளர்க்குறாங்க இங்கே. அந்த எரிமலை மண்ணுங்கிறதுனால அவ்வளோ வளமான மண். இங்கே வந்து எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. அதை தான் வந்து கொண்டு சந்தையில் விற்றுட்டு வந்துடுவாங்க வாரத்துக்கு ஒருக்கா நினைக்கிறேன். அது 2008 வரைக்கும் இங்கே வந்து யாருமே கிடையாது. அதுக்கு முன்னாடி எடுத்த சேட்டலைட் படங்களில். அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு பழங்குடி, அது பேர் சொல்கிறாருங்க. அவங்க வந்து 400 கிலோமீட்டர் சவுத்தில் இருக்காங்க. நான் சொன்னேன்ல, மடகாஸ்கர் மொத்தம் வந்து 18 வகையான இனக்குழுக்கள் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இருங்க, பெட்சிலோ அப்படிங்கிறது ஒரு பழங்குடி. அவங்க கீழே ஒரு இனக்குழுக்கள். அவங்க வந்து 400 கிலோமீட்டர் கீழே இருக்காங்க. அவங்க வந்து அதில் ஒருத்தர் வந்து இங்கே பார்த்துட்டு அவங்க கிராமத்தில் இடம் நெருக்கடிக்காரமாக சரி வேறு எங்காவது போகலாம் அப்படிங்கும்போது இங்கே வந்து அவர் பார்த்துட்டு இந்த வல்கனோ கேட்டர், அதாவது எரிமலை வாயில் வந்து பார்த்துட்டு இங்கே மண் வளமாக இருக்குது, இங்கே போனோம்னா நம்ம நல்லா விவசாயம் பண்ணி வாழலாம், வாழ்வாதாரத்தை அமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 50 குடும்பங்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்காங்க 2008. ஸோ மொத்தமாக 50 குடும்பம், 300 பேர் வந்து வசிக்கிறாங்க. விவசாயம் தான் அவங்களுக்கு முக்கிய தொழில். அதாவது ஆரஞ்சு பழமும் லெமன் இதெல்லாம் வந்து பயிர் பண்ணி இது பண்ணுறாங்க. வாரத்துக்கு ஒருக்கா வந்து சந்தையில் டவுனுக்கு வந்து விற்றுட்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்க இந்த கிராமத்தை தான் உங்களுக்கு காட்டணும். ரொம்ப என்ன சொல்கிறது, கரெக்டான வார்த்தை என்னென்னா, உலகத்திலிருந்து வேறொரு உலகத்திலிருந்து தள்ளி இருக்கிற ஒரு உலகம் இது. அதை உங்களுக்கு காட்டணும் தான் போராடிட்டு இருக்கேன். இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்ச சாப்பாடு தண்ணியெல்லாம் வாங்கிட்டாவது வந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. போயிட்டே இருக்குது, வரமாட்டேங்குது. இருக்கிறதுக்கான அறிகுறி தெரிஞ்சு கரெக்டாக லொக்கேஷன் தெரிஞ்சு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா சந்தோஷமாக போயிடலாம். இது போக போயிட்டே தானே இருக்கேன் ஒழிய வரமாட்டேங்குது. என்னன்னு தெரியலைங்களே, இப்படியே தான் போகுது. எங்கே இருக்குன்னு வேறு தெரிய மாட்டேங்குது. பார்ப்போங்கிற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிட்டு வருதுங்க. கால் பயங்கரமாக வலிக்குது மேலே ஏறி.
சரிங்க, யோசிச்சு பார்த்தேன் நல்லா. ரொம்ப வீம்பு பிடிக்கக்கூடாது. மணி 3 ஆச்சு, 4 மணி நேரமாக நடந்துட்டோம். காலும் வலி தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் 5 மணி ஆயிடுச்சுன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இருட்டிடுச்சுன்னா தண்ணியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, இங்கே தங்கவும் முடியாது, பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உயிருக்கே வந்து பிரச்சனையாயிரும். அதனால் பெட்டர் நம்ம இறங்கி நடக்கிறதான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் கிடச்சிருமா? நான் எவ்வளோ ஆசையாக வந்தது தெரியுமா இந்த எரிமலை கிராமத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக. இவ்வளோ போராடியும் நம்மளால் இது பண்ண முடியல. கஷ்டமாக இருக்குது மனசு. கிளம்பலாமா இங்கேருந்து? வேறு வழி இல்லை. இப்போயே இறங்க ஆரம்பித்தாதான் அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் 5:30 நம்ம வந்து ரோட்டுக்கு போக முடியும். அப்புறம் ஏதாவது ஒரு ஷார்ட் டாக்ஸி பிடிச்சி நம்ம டவுனுக்கே போயிடலாம். அப்புறம் நைட் தங்கிட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு. இந்த எரிமலை வில்லேஜஸ் நிறையா இருக்குது இங்கே. பட் இதுதான் மெயின், அந்த எரிமலையில் இருக்கிற கிராமம். இது ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். உங்களுக்கு காட்ட முடியலையே வருத்தம் தான். இந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரில. நானும் எவ்வளோ தடவை கூப்பிட்டு பார்த்தேங்க, ஹலோ இனிவன், யாருமே கேட்கல. இதுவும் இவ்வளோ அமைதியில் கேட்கும்போது கண்டிப்பாக யாராவது இருந்தால் வந்து பார்த்துருப்பாங்க. ஒரு சவுண்டும் இல்லை. ஸோ பக்கத்தில் எதுவும் இருக்க மாதிரி தெரில. அவர் எதாவது தப்பாக வந்து இறக்கி விட்டு போயிட்டாராட்டிருக்கு. சரி, இனி பேசி பிரயோஜனம் இல்லை. வீம்பு பிடிச்சிருந்தா அப்புறம் ப்ளஸ் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் கிளம்பலாம் வாங்க. அட்லீஸ்ட் வழித்தானே இருக்குது. எப்படியாவது உயர கொடுத்தாவது 5:30 மணிக்குள்ளே 6 மணிக்குள்ளே 5:30 கிட்ட தான் 5:30 மணிக்குள்ளே நம்ம இதுக்கு போயிடலாங்க, மெயின் ரோட்டுக்கு. வாங்க, வெளிச்சம் இருக்கும்போது இறங்கிடணும். இன்னும் மேலே போயிட்டு தப்பாகிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். ரிவர்ஸே பண்ண முடியாது, அப்புறம் இரிவர்சிபிள் ஆகிடும் தப்பு. அதனால் போவோம். சரி, ஏதாவதுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம் தான். பார்த்துட்டிங்களே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பயங்கரமாக உழைச்சும் நம்மளால் இது பண்ண முடியலையே, காட்ட முடியலையேன்னா கஷ்டமாக இருக்குது மனசு. இந்த தடம் பிடிச்சி அப்படியே நூல் பிடிச்சாப்பில் தடத்தை பிடிச்சி போடணும் போயிடலாங்க. அங்கே போகணுங்க, கீழே தெரியுதா வீடுகள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் வரும் போகணுங்க. ஓ, கால் அப்படி வலிக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது, நடந்து தான் ஆகணும், இல்லைன்னா உயிர் போயிடும். வாழ்வா சாவா அப்படிங்கிற உண்மையிலுமே டைட்டில் வச்சா இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் இருக்கேன், வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். போகலாம். அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கேங்க. மறுபடியும் பாதம் ஆகிட்டேங்க, எங்கேன்னு தெரில, கரெக்டாக மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே தான் இறங்கிட்டு இருக்கேன். முடியல. அதாவது ஒரு ஸ்லிப்பு தப்பாக இதாச்சுன்னா முடிஞ்சது ட்ரிப்பு. இங்கெல்லாம் எதுவுமே மெத்து ஃபெசிலிட்டி எதுவும் இருக்காது. குருட்டு நம்பிக்கை எந்த இதில் வந்தனே தெரில எனக்கு. கண்டிப்பாக அதை பண்ணிடுவேன்னு நினச்சேன். இன்றைக்கி சத்தியம் இப்படி எதிர்பார்க்கலங்க. ஒரு தப்பாக போனங்காட்டி அவர் மாற்றி இறக்கி விட்டாரா என்னன்னு தெரில. சொதப்பிடுச்சு. இந்த வழியும் மறுபடியும் சொதப்பிடுச்சு. கரெக்டாக வந்துட்டு இருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு எப்படியாவது அப்படி தான் நான் இதில் தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே இப்போ பார்த்து வைக்கிறேன். ஒரு சில இடங்கள் அப்படியே சறுக்குது. ரத்த காவெல்லாம் வாங்கி வச்சுங்க பாருங்கள். ஸோ எப்படியாவது தாண்டி அந்த ஒரு புல்வெளி மாதிரி இருக்குது, அங்கே போய்ட்டு அப்படி கொஞ்சம் படிப்படியாக இறங்கி கீழே இறங்கிடலாம். அங்கே தெரியுதா வெள்ளை கலரில் ஒரு இது, அதுதான் ரோடு. பார்த்தோம்லாம் ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்தது அந்த ரோட்டு மேலே, பாலடைஞ்ச இல்லாத ஒரு ஹோட்டல், பூத் பங்களா மாதிரி. அந்த இடம் அங்கே இருக்கு போகணும். இன்னும் எரிமலை வாயில் இருக்க கிராமத்தில் பார்க்கணுன்னு வந்தது. கடைசியில் ஒரு எரிமலை ட்ரெக்கிங் மாதிரி ஆகிப்போச்சு. பாருங்க, மலை மேலே ஏறி உட்காந்துருக்கேன், முருகன் மாதிரி உட்காந்துருக்கேன். வா, ஒரு ரெஸ்ட் எடுத்தேன், அப்படியே போவோம். ஐயோ, இந்த மாதிரி இடங்களில் பாதையில் நடக்கிறதே பெரிய விஷயம். பாதையே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கிறேன் நான் பாட்டுக்கு. எந்த நினப்பில் வந்தேன்னு புரியல. கண்டிப்பாக நீங்கள் கண்டபடி கழுவி திட்டிருப்பீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு சிறப்பாக ஒன்றும் அந்த எரிமலை கிராமத்தை காட்டணும் தாங்க வந்த ஆசையாக, வேறு ஒன்றும் இல்லைங்க. சில சமயம் இந்த மாதிரி தான். அது என்ன தான் அதீத எஃபர்ட் எடுத்தாலும் நினச்சது நடக்காது. போகலாம். பாரு சாமி, இது ஒரு கல்லுமா நட்டு வச்சுருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அறுவடை முடிஞ்சு அப்படியே போட்டாங்க. பார்த்தா சோளம் தான் விவசாயம் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பாருங்க, தெரியுதா? அந்த மலையிலேருந்து இறங்கி வந்துட்டேங்க. புஷ் வாக்கிங்னு சொல்லுவாங்க, காட்டுக்குள்ளே நடக்கிறத. இன்றைக்கி அதுதான் பண்ணியிருக்கிறோம். நடப்பாதையை விட்டுட்டு வந்தாச்சு. அந்த வெள்ளை பில்டிங் தெரியுதா? அதுதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த செம்மண் பாதம் வந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ அப்படி தேவையில்லை. மணி 4 ஆச்சு.
கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு. இது என்ன கல்லுன்னு தெரியலையே, வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதிலெல்லாம் இந்த மரத்துக்கடியில் பிள்ளையார் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இவங்களும் வந்து இங்கே இருக்க இந்த மக்கள் வந்து மலகாசி மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் முன்னோர்களை தாங்க வழிபடுறாங்க. அவங்களாம் இன்னும் உயிரோடு இருக்கிறதாக நினச்சி முன்னோர்களை தான் வழிபடுறாங்க சாமியாக. அவங்கள்ட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரமும் இருக்குது. இறந்தவங்களை 5 வருஷத்துக்கும் அல்லது 7 வருஷத்துக்கு ஒருக்க எடுத்து இந்தோனேஷியாவில் நடக்கிற மாதிரியே சுலவேசியில் நடக்கும். இறந்தவங்களை எடுத்து ஃபெமெதியோ அப்படின்னு நினைக்கிறேன், அது ஒரு ஃபேடி தப்பு மாதிரி. அது வந்து இறந்தவங்களை எடுத்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி புது ட்ரெஸ்லாம் மாற்றி அவங்களோட பாட்டு அவங்களெல்லாம் பக்காவாக ட்ரெஸ் பண்ணி உட்கார வச்சு அவங்களோட பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அவங்கக்கிட்ட அவங்க கதைகள்லாம் பேசுகிறது, அவங்க குறைகள்லாம் சொல்கிறது, அவங்க தேவையெல்லாம் கேட்குறது, இப்படின்னு பல விதமாக பண்ணி ஒரு 2 நாள் கறி விருந்துன்னு கெடா விருந்து பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்களை கொண்டு போய் வச்சுருவாங்க. மறுபடியும் 5 வருஷம் கழித்து மறுபடியும் அதை வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து மக்கி போய் இதாகிற வரைக்கும் அது அந்த 5 வருஷத்துக்கு ஒருக்கா அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து நம்மளோட நெருங்கினவங்க, சொந்தக்காரங்க, அப்பா அம்மா வந்து இன்னுமே வந்து இறந்தவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட நம்ம வந்து இன்னும் பேசிகிட்டு தான் இருக்கோம். அவங்க ஆசீர்வாதம் நம்ம என்றைக்குமே உண்டுங்கிற ஒரு 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 நம்பிக்கை அவங்களுக்கு. அது இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அது பேர் போடுற என்ன உங்களுக்குன்னு, அது இன்னும் வந்து இந்தோனேஷியாவில் சுலவசி தீவு இருக்குல்ல, அங்கே நடக்குது. அது இங்கேயும் நடக்குது பாருங்கள். இந்தோனேஷியன் தான் இங்கே வந்தாங்க பொர்னியோலேருந்து. ஸோ இந்தோனேஷியாவில் இது ஒரு வழக்கமாகவே இருக்குது. அது இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இங்கே மலகாசி மக்கள் மடகாஸ்கரில். ஏதாவது வித்தியாசமான ஒரு கல் வந்ததுக்கு இதே அது பார்த்துட்டோமே உங்களுக்கு. இந்த ஹிஸ்ட்ரியை சொன்ன மாதிரி ஆச்சு. போகலாம். இப்போ இறங்கணும். எப்படி இறங்க போகிறோம்? ஓரளவுக்கு அந்த ரோட்டுக்கு போயிட்டு நான் நம்பிக்கை வந்துடும். இப்போ எவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு. புஷ்ணா தாண்டி வழி இதில் கண்டுபிடிக்கிறதாங்க கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே இது மாதிரி இருக்குது பள்ளத்தாக்கு. அதனால் டக்குன்னு தப்பாக போயிட்டோம்னா மாட்டிப்போம். இது இங்கே ஏதோ பள்ளத்தாக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருந்தது முதல்லையும். பட் ஏதோ ஸ்டீப்பாக இறங்குற மாதிரி இருக்குது. ஐயோ, எல்லாம் வலிக்கிட்டு வந்தோம்னா இங்கே எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கு பாருங்கள். எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இப்படியே நடந்து வந்திருக்கோம். இப்படி நடந்து போயிட முடியுமா? போய்தான் ஆகணும். பட் ஆனால் இங்கே ரொம்ப ஸ்லோப்பாக போகிற மாதிரி இருக்கே. எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியலையே. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்குது. மணி எவ்வளோ? 4:15 இருக்குமா? 5 மணிக்கெலாம் இறங்கிடும். நல்லா 4:10. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது டைம் ரோட்டுக்கு போகிறதுக்கு. மணி 4:45. மேலே நடந்து வந்துட்டேன். தண்ணி இல்லாமல் அப்படியே உறைஞ்சி போச்சு நாக்கு. ஃபைனலாக தண்ணியை கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல தண்ணியை. இப்போ பாருங்க, ஓடுற தண்ணி. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிச்சிக்கலாமா? இப்போ பாருங்க. சரி, காப்பாற்றிடுவேன். நான் சத்து சாக மாட்டேன். ஐயோ, ஐயோ, உண்மையாலுமே சத்துருவனே நினச்சேங்க. பயங்கரமான அட்வென்ச்சருங்க. உண்மையான மேன் வெர்சஸ் வைல்டு தாங்க. ஆனால் எந்த கைடு இல்லாமல் யாரும் இல்லாமல் நானே பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அசட்டு தெரியும், குருட்டு தெரியும், தப்பாக போயிடுச்சு. சாரிங்க, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஆனால் சத்தியமாக இது எதிர்பார்க்கலங்க. பயங்கரமாக கஷ்டமாக இருந்தது. இன்னும் போகணும், எப்படி போகணும்னு தெரில, பார்ப்போம். தண்ணியை தேடி வந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை ஓட சத்தம் கேட்டுச்சு, பிடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு தாக்கத்தோட தண்ணி நம்ம என்றைக்குமே இருந்ததில்லை வாழ்க்கையில். சாவு பயத்தை காட்டிகிட்டே போகிறோமா? உண்மையாலுமே இன்றைக்கி சாவு பயத்தை காட்டிடுச்சுங்க. உங்களுக்கு வர வழியில் நான் காட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புதருக்குள்ளையெல்லாம் தத்தி வந்தேன். சில இடங்களில் பார்த்துருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. எடுக்கவும் முடியல என்னால். நீ செத்துருவனே நினச்சேன். ஒரு வழியாக இனிமேல் தண்ணி இருந்தால் பக்கம் நாங்கள் போயிடலாம். எப்படியும் தண்ணி இருந்தால் உயிர் பழச்சிக்கலாம். தண்ணி தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். ஸோ உயிரை காப்பாற்றிய இந்த தண்ணிக்கு நன்றி. மணி 4:55ங்க. கரெக்டாக அங்கே பாருங்கள், அந்த பக்கம் தான் வெஸ்ட்டு.
அப்படியே சூரியன் இறங்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு அரை மணி நேரத்தில் இருட்டிடும். அதுக்குள்ளே அதை கிராஸ் பண்ணி அந்த அட்லீஸ்ட் அந்த மண் பாதைக்கு போயிட்டோம்னாவது பிரச்சனை இல்லை. இப்போயுமே ஒரே இதாக தான் இருக்குது, போயிடுவோமான்னு தெரில. ஏன்னா ரோடு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, பாதையும் பயங்கர காட்டுப்பாதையாக இருக்குதுங்க. உண்மையாலுமே பயங்கரமான அட்வென்ச்சருங்க இன்றைக்கி பண்ணது. லைஃப் டைம் அட்வென்ச்சர். இந்தியன் யூடியூப்லேயே இப்படி ஒரு அட்வென்ச்சர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சத்தியமாக சொல்கிறேன், கைடு இல்லாமல் இப்படி ஒரு அட்வென்ச்சர் நானே எதிர்பார்க்கல. இன்னும் முடியல. நான் உயிரோட ரோட்டுக்கு போய் சேர்ந்தால் தான் அது முடியும். அது வரைக்கும் திக் மொமெண்ட்ஸ் தான். வாங்க, நான் வழி இல்லாதங்காட்டி தப்பாகவே போயிட்டுருக்கேங்க. கரெக்டான வழி தெரிஞ்சால் டப்புன்னு போயிடலாம், தெரிய மாட்டேங்குது வழி. இதில் இதுதான் இங்கே பிரச்சனை. அந்த இப்படி இறங்கணும், இந்த பக்கம் இறங்கணும் கீழே. இந்த வேறு முள் வேறு குத்துதாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த முள்ளெல்லாம் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்தாலாவது வழியை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, சூரியன் அப்படியே அஸ்தமனம் ஆகிட்டுருக்கு. காலையில் 11 மணிக்கு இங்கே ஆரம்பித்து விட்டுட்டு போனார். மணி 5 ஆக போகுது. 6 மணி நேரமாக நடந்துகிட்ருக்கேன். சோறு தண்ணி இல்லாமல், இல்லை சோறு இல்லாமல் தண்ணி தான் குடிச்சிட்டோமே. இப்படி போகிறதா இப்படி போகிறதான்னு தெரியலையே. சரி போவோம் வாங்க. இப்படியே எப்படியாவது ரோட்டுக்கு கொண்டு விட்டுருப்பா முருகா. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன். வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாடம் ட்ராவலில். மலைக்கு அந்தாண்ட போயிட்டு வந்திருக்கேன். இதாக வருதுன்னு இந்த படத்தில் வர்ற மாதிரி பல தடவை நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு. தீரன் படத்தில் வர மாதிரி 2 கிலோமீட்டர்னு போயிட்டே இருக்க ஒழிய கிராமம் வர மாட்டேங்குது. எனக்கு என்ன வருதுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் கிராமத்தை பார்க்காம வந்துட்டோமே, அதுதான் மனசு எனக்கு அடிச்சுக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கை என்ன இப்படி தான் இருக்கும். ட்ராவல்னால் இருக்கிறது தான். வாங்க, நான் பார்க்க முடியல, எனக்கு உங்களுக்கு காட்ட முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ சிரமப்பட்டு முடியாமல் போச்சே. ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம், யாரும் பார்க்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டிக்கலான்னு வந்தேன். ஜஸ்ட்டில் மிஸ். பரவாயில்ல. மணி 5:30ங்க. பாருங்க, சூரியன் அந்த பக்கம் இறங்கிருச்சு. அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு அப்படியே மலையிலேருந்து இறங்கிட்டோன்னு கொஞ்சம் தூரங்க அந்த மண் ரோடு தெரியுது. அப்படியே நடந்தாங்க பாருங்கள், அந்த வெள்ளை கலர் பில்டிங் மாதிரி தெரியுதா, அதுதான் ரோடு. இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஒன்ஸ் இந்த மண் ரோட்டுக்கு போய்ட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க, இருட்டாலும் அப்படியே போயிடலாம். ஃபோனில் லைட் இருக்கு, அடிச்சு போயிடலாம். இந்த கொஞ்சம் இந்த காட்டுப்பாதையை கடந்துட்டோம்னா போதும். பல இடங்கள் அடி காலில் சிராய்ப்பு உளுந்து தடிக்கு விட்டு வழுக்கி சேரில் கால் வச்சு, இங்கே பாருங்க, சேரில் கால் வச்சு ரத்தம் தெரியுதா ஃபுல்லாக எல்லாம் இதெல்லாம் ஏறி செலாக்கெல்லாம் ஏறி, இங்கே பாருங்கள் வாழ்நாளோட உச்சக்கட்டங்க. ஆல்மோஸ்ட் செத்துட்டேங்க, ஆல்மோஸ்ட் டைடு தான். ஏதோ ஒரு பயங்கரமான நம்பிக்கை, எப்படி உயிர் பழச்சிடுவோன்னு நம்பி தான் வந்துட்டுருக்கேன். பொழைச்சிடுவோன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டுக்கு போய்ட்டேன்னா முடிஞ்சது வேலை. ஐயோ, பார்த்தா சாதாரணமாக தெரியுது, எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. வழி இல்லாமல் பூந்து வர்றது, செத்து சுண்ணாம போயிட்டேன். இப்படியா சீக்கிரம் கொண்டு விட்டுருப்பான். அந்த பாதைக்கு இருட்டாகிட்டே இருக்குது. அது எங்கே இறங்குதுன்னு தெரில. டப்புன்னு இறங்குது, டப்புன்னு ஏறுது. ஷூ வேறு இல்லையா நம்மகிட்ட, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இப்படி போனால் அதில் ஜாயின் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. இல்லை அங்கே ஏதாவது இடையில பள்ளத்தாக்கு இருந்தாலும் பயம் கஷ்டம். பட் பாப்பா, அட்லீஸ்ட் ரோடாவது தெரியுது, ஒரு நம்பிக்கை வருது குட்டி சார். ஓகே தானே உங்களுக்கு, போயிடலாங்க. ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சுங்க, சன் இறங்கிடுச்சிங்க பாருங்க. போயிட்டுருக்கோம், அங்கே தெரியுதா ஒரு செம்மண் ரோடு அழகா, அதில் பிடிச்சோம்னா அப்படியே போயிடலாம் அந்த மெயின் ரோட்டுக்கு. பிடிச்சி ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அட்லீஸ்ட் பக்கத்தில் வந்துருச்சு, தெரியுது. இப்போ இந்த புஷ்ஷெல்லாம் தெரியுதுங்களா, இந்த புதரெல்லாம். இதை பார்த்தா நம்ம இந்த ஆஸ்திரேலியாவில் பார்த்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம வந்து என்னென்னா, சதர்ன் ஹெமிஸ்பியரில் கீழே இருக்காங்க மடகாஸ்கர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிங்களா லாட்டிடியூடு, அப்படியே லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மொசம்பிக்யூலாம் வரும். அப்படியே இந்த பக்கம் இந்திய பெருங்கடல் அப்படியே அடிச்சுட்டே போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேர்த்துக்கு மேலே போய் இது ஜாயின் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த புதர்கள்லாம். ஆஸ்திரேலியாவில் இந்த புஷ் வாக்கிங் ஃபேமஸ்ஸு. அங்கே பண்ணாத புஷ் வாக்கை மடகாஸ்கரில் வந்து பண்ணுறான் அவங்க குமார். என்னத்தை சொல்கிறது,
ஆனால் போனால் பக்கத்தில் வர மாதிரியே இருக்குது, வரமாட்டேங்குதுங்க. பாருங்க, அதை பிடிக்கிற மாதிரியே இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சுது பக்கம், இங்கே வந்தாலும் இன்னும் தூரம் மாதிரி தான் தெரியுது. சத்தியமாக முடியலைங்க, நோகடிச்சிருச்சுண்ணே என்னை வாழ்க்கையில். தப்பான ரூட் எடுத்து தப்பாக போய் எங்கெங்கேயோ போயிட்டு மலை மேலே ஏறி எங்கெங்கேயோ இறங்கி வந்துட்டுருக்குறோம். ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இருட்டிடும், அதுக்குள்ளே அந்த ரோட்டை பிடிச்சினா போதுமாப்பா. ஐயோ, உங்களுக்கே அப்பாடான்னு இருந்திருக்கும். நான் போய் இறங்கினேன், ரோட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியல, அதில் தெரியுது. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. 5:45 ஆல்மோஸ்ட் இருட்டிடுச்சு. இதை கிராஸ் பண்ணால் போயிடலாங்க அந்த சிவப்பு இதுக்கு. பாருங்க, இது மாதிரி சேத்துல தான் காலை விட்டு பயங்கர இது. ஐயோ பார்த்துக்குமாரு, வீடியோ வேறு எடுத்துகிட்டு. இதை மட்டும் தாண்டிட்டோம்னு வைங்களேன், டன். அவ்வளோதாங்க, போயிடலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, கீழே இறங்கி மேலே ஏறுதுங்க, வழியும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் இங்கே வந்தால் மேலே இருந்து பார்த்தா வழி தெரியுது, கீழே இறங்கினா இப்படி இறங்கி போகுது, புரியவே மாட்டேங்குது. தெரிஞ்சு வந்துட்டோம், இதில் போனோன்னா போயிடலாங்க. பாரு, இப்படி தான் அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. சரி, அன்றைக்கி இங்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, வேறு காரில் அப்பி. ஐயோ பயங்கர கஷ்டம், சில் தண்ணி வேறு ஏறுது. இங்கே பாரு, உச்சக்கட்ட அட்வென்ச்சருங்க இன்றைக்கி. இப்போயாவது போயிடுமா? ஐயோ, நடக்கவே முடியல. இங்கே பாருங்க, ஃபுல்லெல்லாம் புண்ணெல்லாம் சேராயிருச்சு. இப்போ டெப்டிக் வேறு ஆயிருமான்னு தெரில, பயமாக இருக்குது. இப்படி வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிடலாமா? மறுபடியும் மேலே ஏற மாதிரி இருக்குது. ஆண்டவா, எப்படியாவது காப்பாற்றிருப்பா, முடியலப்பா, இருட்டு ஆடிடுச்சு. எப்பா, இந்த வெல்கடை மலை உனக்கு கோடான கோடி புண்ணியப்பா, நன்றிப்பா. போய்ட்டுருப்பா, அந்த செம்மண் பாதையை பிடிச்சிட்டேங்க. இங்கே பாருங்க, அப்படியே போகலாங்க. இதில் போனோம்னா போயிடலாங்க கண்டிப்பாக. ஐயோ, மணி 6 போச்சு, நல்லா இதாகிடுச்சு. எப்படி இன்னும் ரோட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். போய்ட்டு தான் வண்டி பிடிப்போம். சிரண்ட மண்டிடி போட்ட போர்டில் எனக்கு இந்த இதே மறந்து போச்சு. வல்கனோ பேர், வல்கனோ இல்லை, இந்த கிராமத்து பேர் அனோசிபி அம்போஹிபி. பாய்ப்பா. ஃபைனலாக மணி 6ங்க. 3 மணிக்கு அங்கே கிளம்புனது, 3 மணி நேரம் போராடி மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. சாமி, ஐயோ சத்தியமா இன்றைக்கி நல்ல வேலை, பௌர்ணமி ஓரளவுக்கு இருக்குது, அதனால் நிலா வெளிச்சத்தில் வந்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் லைட் எரியுதுங்க. நேற்று கூட பார்த்தோம்ல, இப்போ தப்பாக இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டு ஏறிட்டோமா. இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? அந்த நேற்று கூட முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ஒரு வட்டம் மாதிரி ஃபுல்லாக எல்லாம் விளக்கு வச்சுருக்காங்களோ இல்லை நெருப்பு வச்சுருக்காங்களோ, சுத்தமாக அப்படி ரவுண்டாக ரிங் மாதிரி இருக்கும், ஒரு ஃபயர் ரிங் மாதிரி. இப்போ கூட தெரியுதாங்க, போகும்போது இன்னும் நல்லா பார்ப்பீங்க இருட்டானதுக்கப்புறம். நம்ம அந்த பக்கம் போயிட்டோம், கண்டுபிடிக்க முடியாதனால அப்படியே கஷ்டப்பட்டு இறங்கி நான் பட்ட பாடு இன்றைக்கி இருக்கே, உயிர் போயிருக்குங்க ஆல்மோஸ்ட்டு. எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம். அதனால் இதே பண்ண முடியல. இப்படி போகணும்னு நினைக்கிறேன் வண்டி. ரைட்டு இப்படி வரும். வெயிட் பண்ணுவோம் வண்டிக்கு. ஏதாவது இங்கேருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர் நம்மளோட டவுன் சிரண்டமண்டி. செக் அவுட் பண்ணிட்டு வந்துருந்தேன். மறுபடியும் அதே ஹாஸ்டல் ஹோட்டல்லையே அதே ரூமே கேட்டு வாங்கி இன்றைக்கி நைட் தூங்குவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன பண்ணலான்னு. அப்பா, இனி பிரச்சனை இல்லை, மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். அது அங்கே இந்த மலையை தாண்டி வர்றதுக்குள்ளேயே பார்த்தா உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது, புதரு குழி சாமி.
சில இடங்கள்லாம் அப்படி இப்படி இறங்குச்சு, தப்பு தப்பாக போய் வந்து ஒரு வழியாக வந்துட்டேன். தப்பாக போயிட்டு இந்த பக்கம் இருக்குது. அவர் விட்டதே தப்பு, இங்கே எங்கேயும் விட்டார். அங்கே விட்டுருந்துருக்கணும், வேறு இருந்திருக்கலாம். தெரியுது எங்கள் வீடு தெரியுது பாருங்கள், லைட் போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க, நெருப்பு வச்சுருக்காங்க. சா, மறுபடியும் நாளைக்கு ஏறதுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை. பரவாயில்ல, அந்த இதை உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டிக்கிறேன். வண்டிக்கு வெயிட் பண்ணுவோம். ஏறியாச்சுங்க, வண்டி வந்தது. டாக்ஸி பி ஷேர் வண்டி ஏறியாச்சு. தேங்க்யூ சரி மாந்திதி. யா அப்பா 10 நிமிஷம் தான் நீங்கள் டப்புன்னு வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் வச்சு நின்றுட்டு இருந்தேன், வந்து கரெக்டாக வந்துருச்சுங்க. அவ்வளோதான், இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம், 20 கிலோமீட்டர். சாமி பணத்தை கொடுத்துறேன், நான் கொடுத்துட்டு இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோங்க. லைட்டாக வெளிச்சம் தெரியுதா? அம்பாபிஹோ. அம்பாபிஹோ வில்லேஜ். ஐ கோ தேர். அம்பாபிஹோ. யா இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஒரு வெளிச்சம் மாதிரி வளைய மாதிரி இருக்கு. அம்பாபிஹோ வில்லேஜ். இந்த பக்கம் ஏறுறதுக்கு பதிலாக அந்த பக்கம் ஏறிட்டோம். சரி, ஓகே, நமக்கு இது இல்லைன்னு ஆயிருக்கு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கிட்டு பேசுவோம். பாய். வந்தாச்சுங்க, இறங்கிக்கலாம். ஐயோ ஐயோ அட இது மாட்டிக்கிச்சு பேகு. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. நம்ம ஹோட்டலில் அந்த சந்தில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு போவோம், அப்புறம் வந்து சாப்பிடுவோம். பயங்கர பசி. மணி 7 கரெக்டாக. 3/4 மணி நேரம் மெதுவாக வந்து அங்கங்கே நின்று மக்களை இறக்கி. அப்பா, உங்களுக்கு மாதிரி மன்னிப்பு கேட்கணும். நான் முதல்ல பேக்கை வாங்கிட்டு இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரூமுக்கு பண்ண கொடுத்து ரூமை செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஃபுல்லாக எல்லாம் பார்பிக்யூ பயங்கரமாகிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. ஐயோ ஐயோ சே, இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அந்த கிராமத்தை பார்த்துட்டு வந்தது பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி தப்பி பொழைச்சி உயிர் பொழைச்சி வந்ததே பெரிய விஷயம். அதனால் நம்ம அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஐயோ, என் வாழ்க்கையிலே ரொம்ப ட்ராவலில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நாள். இந்த இமிக்ரேஷன்லாம் தவிர்த்து அட்வென்ச்சர் பண்ணதில் இன்றைக்கி தாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, வேறு வழி இல்லை. நம்ம பேக் எடுத்துகிட்டு கேட்டு செக்இன் பண்ணுவோம் ரூமை. இங்கே தான் ஆரம்பித்தோம். காலையில் பார்த்துருப்பீங்க, பேக் எடுத்து நம்ம ரூம் அங்கே இருந்தது. பேக் இங்கே கொடுத்துட்டு போயிருந்தேன். ஹலோ, மை பேக். இங்கே தான் காலையில் இருந்தாங்க. இது இந்த ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்கன்னு இருக்கேன். ஹலோ பிரதர், ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் ஃபார் 1 more night. I stay for today night and check out tomorrow. Can I get the same room? Room number 4, same room. Yeah. I will keep the bag and come and pay money. Hello brother. You're back? Yeah, I'm back. Okay. அவ்வளோதான், இதே பெட்டு. ஐயோ சாமி, முடியலங்கப்பா. மணி 7. ஐயோ, உயிரோட திரும்ப வருமானே சில நேரங்களில் தோண வச்சுருச்சுங்க. அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் டெட்டு தான் சீரியஸாக. இப்படியோ எல்லாத்தையும் சமாளித்து ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப ரொம்ப சாரிங்க. இப்படிலாம் இனிமேல் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் வாழ்க்கையில். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் திட்டிருப்பீங்க. உங்களுக்கு 2 மன்னிப்பு. ஒன்று, உங்களுக்கு இந்த கிராமத்தை காட்ட முடியாமல் போனது, அதுக்கு ஒன்று. 2வது, இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து சொதப்பினதுக்கு பயங்கர சாரி. ஸோ தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இனிமேல் நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கேன். ஓகேவா? சரி, எனக்கு தெரிஞ்சு விலாக முடிச்சான்னு நினைக்கிறேன். முடியலனால அப்படியே எல்லாம் உடம்புல அங்கங்கே காயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு முள்ளெல்லாம் குத்திருக்கே எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போய் சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் ஆக வேண்டியது தான். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு பணம் மாற்ற வேண்டியது இருக்குது. $100 மட்டும்தான் மாற்றிருக்கேன். பணம் தீரப்போகுது. அது இங்கே பக்கத்தில் பேங்க் இருக்குது. எக்ஸ்சேஞ்சில் இருந்தால் மாற்றிட்டு, எக்ஸ்சேஞ்ச் ஒரு வேளை இல்லை, வேறு வழியே இல்லைன்னா அப்புறம் கார்டில் ஸ்வைப் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு பேங்க் ஏடிஎம்மில் இங்கே இருந்துட்டு கிளம்ப வேண்டியதான் வேறு இடத்துக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சரிங்களா? சார், வேறு என்ன சொல்கிறதுக்குல மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பயங்கரமாக தெரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பண்ண அட்வென்ச்சரில். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தானே ரொம்ப ராவாக கேட்டீங்க.
பயங்கர ராவாக அமைஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அமையாது, அமையிறது தான், நம்ம வேணும்னு பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி பேட் லக். சரி, ஓகே. ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த எபிசோட சந்திப்போம். இங்கேருந்து மீண்டும் பார்க்கலாங்க. நன்றி, பாய்.